ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னலாம் தேவைன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு எல்லாமே, கரம் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்காது, அதனால நான் கம்மி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே ரம்பா இலை, புதினா, கொத்தமல்லி இந்த 3ம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பேருக்கு சமைக்கிறனால அதுக்கு தகுந்தாப்புல எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 4 க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஆனியன் அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டொமேட்டோவும் அதே ஷேப்பில் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பேஸ்ட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் வந்து அந்த நேரம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 2 கப் அரிசியை ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாத்திரம் கொஞ்சம் ஹீட்டான உடனே ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய், அதாவது 7 ஸ்பூன், ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதும் நம்ம கரம் மசாலாக்குள்ள ஐட்டம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நான் 3 தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு, ஏன்னா இது கண்டிப்பாக போட்டால் தான் டேஸ்ட்டும் மணமும் இருக்கும். ஸோ அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லைட்டாக வறுபட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்க நம்ம ஆனியன் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மட்டன் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும், ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மட்டன் தான் அதுக்கு பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து 31 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. மட்டன் பார்த்திங்கன்னா அதில் வந்து 28 கிராம் கிட்டே இருக்குது. 100 கிராம் மட்டனில் 28 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேங்க. இது கூட நீங்கள் வந்து க்ரீன் சில்லி 4 வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும், பொன்னிறமான வதங்கி வரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா உள்ளி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கி முடித்த உடனே 1/4 ஸ்பூனு டர்மரிக் பவுட்ரு, அதாவது மஞ்சள் பொடி, ரெட் சில்லி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன் நிறைய போடலன்னா, இதுக்கப்புறம் தான் நான் மசாலா ஐட்டமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், என்னென்ன மசாலா ஐட்டம் போட்டிருக்கேன். ஏன்னா இது வீட்டில் பண்ணுறது. ஸோ அதனால என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா வதங்கின உடனே சாட் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாட் மசாலா போட்டுட்டு மட்டன் மசாலான்னு ஒரு மசாலா இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு ஸ்பூன். தென் நீங்கள் வந்து பிரியாணி பவுட்ரு ஒன்று இருக்கும் மசாலா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3ம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா உள்ளிலையும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம எல்லா லீவ்ஸையும் சேர்த்துக்கோங்க. ஐ மீன் ரம்பா, கொத்தமல்லி, புதினா இவ்வளோத்தையும் நீங்கள் நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் ஒரு லெமன் வச்சுருப்பீங்கள்ல, அதை புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து லெமன் இருந்தால் லெமன் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தயிர் தான் பெஸ்ட்டு. என்கிட்ட தயிர் இல்லை, ஸோ நான் லெமன் ஊற்றிக்கிட்டேன். இப்போது 3/4 கிலோ
மட்டன் வந்து தனியாக ஒரு 4 விசில் வச்சு நான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா ஆட் பண்ணி நான் எந்த மாதிரி கிண்டுறேனோ அந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த மட்டனில் வந்து நமக்கு கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுப்பில் வரக்கூடிய எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளே பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி ஆட் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நான் எந்த மாதிரி கிண்டுறேனோ அந்த மாதிரி கிண்டுங்க. இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி. எந்த கப்புக்கு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு. நீங்கள் மட்டன் வந்து இது கூடயே வேக வச்சுருக்கீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஒரு 4½ கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி வேக வச்சதுனால நான் சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான உப்பை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தம் போடுறோம் நம்ம. தம் வந்து வீட்டில் குக்கர் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபில் பண்ணி அது கூட வந்து ஒரு மூடி, கரெக்டான மூடி போட்டு மூடி நல்லா தம் போட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பாருங்கள். மட்டன் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.